உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு, தைப்பூச திருநாள் பற்றிய பதிவு. பொதுவா முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி, விசாகம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி உகந்ததா கருதப்படுதோ அதே மாதிரி பூசம் நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்தது. தைப்பூசம்ங்கிறது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியோட சேர்ந்து வரும் பூச நட்சத்திர நாள்ல முருகப்பெருமான் அசுரர்கள் அழிக்க அம்பிகை கிட்ட ஞான வேலை பெற்று அசுரர்களை தீமைகளை அழித்த தினத்துடைய வெற்றியை கொண்டாடும் தினமா கருதப்படுது இந்த தைப்பூச தினம். இந்த தினத்துல பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறது, அலகு குத்துறது இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. இந்த தினத்துல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி வேண்டிய வரத்தை அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். இந்த ஆண்டுல தைப்பூசம் என்னைக்கு வருதுன்னா வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச திருநாள் வருது. அன்னைக்கு காலையில அதிகாலை 1:53 பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதிகாலை 4:40 மணிக்கே பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகுது. பூஜைக்கு தயாராகிறதுக்கு முன்தினம், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டையும் பூஜை அறையையும் நல்ல கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணீர் தெளிச்சுட்டு பூஜை பொருட்களையும் கழுவி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு வச்சு தயார் நிலையில வச்சுக்கோங்க. பொதுவா தைப்பூசத்துக்காக ஒரு சிலர் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் அரை மண்டலம் விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு விரதம் இருப்பாங்க. குறைந்தபட்சம் தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாவது ஒரு நாளாவது விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்றது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கும். விரதம் இருக்கவங்க தைப்பூசம் அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து வீட்டுல இருக்கவங்களையும் காலையில சீக்கிரமா எழுப்பி விடுங்க. குளிச்சுட்டு விரதத்தை துவங்கலாம். விரதம் இருக்கும் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது. வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு அன்றைய தினம் முழுவதும் விரதத்தை கடைபிடிக்கணும். இல்லை உங்களால தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னா பால் பழம் எடுத்துக்கலாம். சமைக்காத உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். சமைத்த உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பா திட உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்க முடியல, என் உடம்பு ஒத்துக்காது அப்படின்னா தாராளமா நீங்க விரதம் இல்லாம கூட வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கு, உங்களால ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியும், விரதம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்கிறவங்க மட்டும் விரதம் இருங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னா, அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்க, கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா இருக்க வேண்டாம். சில உடல் உபாதைகள் பின்னாடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க உடல் நலம் நல்லா இருந்தா மட்டும் விரதம் கடைபிடிங்க. வழிபாட்டு நேரம்னு பார்க்கும்போது காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு பண்றது கூடுதல் விசேஷம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து குளிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் தயார் பண்ணி பூஜைக்கு உட்காரத்துக்குள்ள ஒரு சிலருக்கு நேரம் பத்தாது. அதனால முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு பண்ணுங்க. மற்ற நேரங்கள்லயும் வழிபாடு பண்ணலாம். டைமிங் ஸ்கிரீன்ல வரும். பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா தேனும் திணையுமாவும். அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் பிரசாதமும் விசேஷம். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு டம்ளர் பால் வச்சு படைச்சா கூட போதும். முருகப்பெருமானுக்கு சூட்ட வேண்டிய மலர்களை பொறுத்த வரைக்கும் செந்தாமரை, ரோஜா, செண்பகப்பூ, செவ்வரளி, செவ்வந்தி, கொன்றை மலர், வில்வம், சங்குப்பூ, வெண்தாமரை, மறிக்கொழுந்து இப்படி நிறைய மலர்கள் விசேஷம். அதுலயும் குறிப்பா செவ்வரளி மலர் ரொம்பவே விசேஷம் முருகப்பெருமானுக்கு. இதுல உங்களுக்கு கிடைக்கும் மலர்களை நீங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். பூஜை ஆரம்பிக்கும் போது காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு பூஜையை துவங்கலாம். முருகப்பெருமானுக்கு அவசியம் 6 தீபம் ஏத்தணும். நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க, உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏத்துறது கூடுதல் விசேஷம். வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்கு வரிசையாவும் வெற்றிலை வச்சு கிழக்கு முகம் நோக்கி நீங்க தீபம் ஏத்தலாம். இல்லைன்னா வட்டமாவும் வச்சு தீபம் ஏத்தலாம். காம்பு உள்பக்கமா இருக்க மாதிரியும் இந்த முனைப்பகுதி வெளிப்பக்கம் இருக்க மாதிரியும் இப்படி வட்டமா 6 வெற்றிலை வச்சு ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைக்கணும். தீபம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கட்டும். இந்த வெற்றிலை தீபம் நீங்க கோவில்லையும் ஏத்தலாம், வீட்லையும் ஏத்தலாம். தீபம் ஏத்தும் போது ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஸ்லோகம் சொல்லணும். இந்த தைப்பூச திருநாளே முருகப்பெருமான் அம்பிகை கிட்ட இருந்து வேல் வாங்கி வெற்றி பெற்ற தினம் இல்லையா? அதனால
இந்த தினத்துல வேல் வழிபாடு, வேல் வச்சு வேல் மாறல் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். வீட்டுல வேல் இல்லாதவங்க எல்லா முருகர் ஆலயங்கள்லயும் இந்த தினத்துல வேல் அபிஷேகம் நடக்கும். அவசியம் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது வேல் அபிஷேகத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு மட்டும் இன்றைய தினம் சிறப்பு கிடையாது, சிவபெருமானுக்கும் சிறப்பு, வள்ளலாருக்கும் இந்த தினம் சிறப்பு. அதனால கோவிலுக்கு போகும்போது அவசியம் சிவபெருமான் வழிபாடும் சேர்த்து பண்ணுங்க. வீட்டுல வேலுக்கு அபிஷேகம் பண்றவங்க பால் அபிஷேகம் பண்ணலாம், சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம், திருநீர் அபிஷேகம் பண்ணலாம், தேன் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மந்திரத்தையும் பாராயணம் பண்ணலாம். அபிஷேகம் முடிச்சுட்டு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது பாராயணம் பண்ண வேண்டிய மந்திரங்கள் நிறையவே இருக்கு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்தபுராணம், திருமுருகாற்றுப்படை, கந்தரந்தாதி, கந்தசஷ்டி கவசம், இப்படி பல நூல்களை நம்ம முன்னோர்கள் இயற்றி வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த நூல் பிடிச்சிருக்கோ அதுல இருக்கக்கூடிய பதிகங்களை நீங்க பாராயணம் பண்ணலாம். எதுவுமே முடியலன்னா கூட கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், இல்லனா முருகருக்குரிய 108 மந்திரங்கள் நீங்க பாராயணம் பண்ணலாம். வீட்டுல பெண்களுக்கு மாதவிலக்கு காலமா இருந்தா நீங்க நேரடியா பூஜை பண்ணாம உங்க கணவரையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களையோ பூஜை பண்ண சொல்லிட்டு நீங்க வெளியில இருந்து சுவாமி கும்பிட்டுக்கலாம். கடைசியா கற்பூரம் ஏத்தி தூப தீப ஆராதனைகள் காட்டுங்க. கற்பூரம் ஏத்தி ஆராதனை காட்டும் போது இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்க. இந்த தினத்துல அவசியம் வீட்லயும் பூஜை பண்ணணும், கோவில்லையும் பூஜை பண்ணணும். பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், விபூதி வாங்கி கொடுக்கலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கோவிலுக்கு கொடுக்கறது கூடுதல் விசேஷம். இந்த தினத்துல விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க அவசியம் காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும், குறிப்பா விரதம் முடிக்கிற வரைக்குமாவது அவசியம் முருகப்பெருமான மனதார நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் அதையெல்லாம் முற்றிலுமா தவிர்த்துட்டு முருகப்பெருமான மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்சா திரும்ப 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 கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டே இருங்க. மனசுக்குள்ளேயே சொன்னாலும் சரி, வாயை திறந்து நீங்க சொன்னாலும் சரி. ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாலையெல்லாம் போட்டு அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு முருகப்பெருமான சென்று தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா தான் வீட்டுல பூஜையை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க மாலையெல்லாம் போடாம நேரடியா அந்த தினத்துல தான் பூஜையை ஆரம்பிக்க போறீங்கனாலும் சரி, வீட்டுல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசியம் கோவிலுக்கும் போயிட்டு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விரதத்தினுடைய முழு பலன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, அன்னைக்கு 2 பேருக்காவது, குறைஞ்சபட்சம் 2 நபர்களுக்காவது நீங்க தானம் பண்ணீங்கன்னா தான் அந்த விரதத்தினுடைய வழிபாட்டினுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். தானம்ங்கிறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம், பெருசா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு உங்க பொருளாதார சூழல் உங்களுக்கு தெரியும், உங்க சக்திக்கு என்ன தானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உணவு தானம் அவசியம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. இந்த முறையில நீங்களும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளாசியை பெற வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.